திருச்சி கருமண்டபம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹைவேல சத்திரப்பட்டி பஸ் ஸ்டாப் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருந்து வெறும் 3 நிமிஷம் தூரத்துல இந்த இடம்ங்கிறது ஆன் ரோட்ல கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் தூரத்துல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டே இருக்குங்க. 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும் உங்களால ஒரு இடத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் உடைய மொத்த விலையே பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் தாங்க. இங்க ஒரு பெட்ரூம் வீடு வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு பின்னாடி அப்படியே பாருங்க, ஃபேஸ் 1 நீங்க கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து வீடுகளும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு கொடுத்திருக்கிறதுனால. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அப் டவுனுக்கு தாங்க வந்திருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல்ல 2வது வீடியோ தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்க கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து இப்போ செகண்ட் ஃபேஸுக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபருங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி கருமண்டபம் எல்லாத்துக்குமே தெரியும். முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதை சொல்றேங்க. சென்னையில நிறைய பேர் நான் வீடியோ போடுறதை பார்த்துட்டு சென்னையில மட்டும் போடுறீங்க, நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்மளுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம திருச்சியில ஒரு லோ பட்ஜெட்ல இடமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் போடணுங்கிறதுக்காக நல்ல அலசி ஆராய்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சூப்பரான இடத்தை கொண்டு வந்தாச்சுங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சி கருமண்டபம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹைவேல இருந்து டைரக்டா போனீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் வந்துடும். அந்த ஹைவேல சத்திரப்பட்டி பஸ் ஸ்டாப் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருந்து வெறும் 3 நிமிஷம் தூரத்துல இந்த இடம்ங்கிறது ஆன் ரோட்ல கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் தூரத்துல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டே இருக்குங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை சுத்தி எவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல இருக்கிற நம்மளோட இடத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 நீங்க கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து ஃபேஸ் 2 கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் வெறும் 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும் உங்களால ஒரு இடத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியுங்க. இங்க நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட் உடைய மொத்த விலையே பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் தாங்க. இங்க இன்னைக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரணமா ஒரு 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் இருந்தா கூட இன்னைக்கு இடம்ங்கிறது வாங்க முடியாத அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் எல்லாம் அபரிவிதமா போயிட்டு இருக்கிறப்போ இங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இடத்தை 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும் பேலன்ஸை நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, மெயினான ஏரியால கருமண்டபம் மாதிரி ஏரியால நீங்களே போய் விசாரிச்சு பாருங்க. வீட்டினுடைய விலை இன்னைக்கு 80 லட்சம் 90 லட்சம் சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது இங்க ஒரு பெட்ரூம் வீடு வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இல்லங்க என் கையில 20 லட்சம் ரூபாய் இல்ல, நான் ஒரு ஆட்டோ டிரைவர் இல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மாத வருமானம் வெறும் 15,000 இருந்து 20,000 தான் இருக்குங்கிறவங்க வெறும் 3 லட்சம் ரூபாய் இருந்தா கொண்டு வாங்க. பேலன்ஸா உங்களுக்கு இஎம்ஐயாவே போட்டு கொடுக்குறாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தாங்க சொல்லுவேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுத்தில காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. பிளாக் டாப் ரோடு எல்லாம் பாருங்க நல்ல பிரம்மாண்டமா எலாபரேட்டா போட்டிருக்காங்க. ஆர்ச், ஈபி லைன் வந்தாச்சு, ஸ்ட்ரீட் லைட் வந்தாச்சு, பார்க் வசதியுமே இருக்கு, வாக்கிங் ட்ராக் கூடமே இருக்குங்க. எனக்கு பின்னாடி அப்படியே பாருங்க ஃபேஸ் 1 நீங்க கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து வீடுகளும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க செகண்ட் ஃபேஸ் வருது. நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் பாதிக்கும் மேல இடத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற இடம் தாங்க ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு. ஏன்னா ரோட ஒட்டினா மாதிரி 24/7 செக்யூரிட்டி சர்வீஸோட கொடுக்குற ஒரே நிறுவனம் பாத்தீங்கன்னா நம்மளோட விஐபில இருந்து அப் டவுன் மட்டும் தாங்க சொல்லணும். இங்க கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. இங்க 24 மணி நேரமும் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்திரபதி பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், இல்ல அம்மாபேட் பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், அக்ரி காலேஜ் பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், இல்ல முத்துக்குளம் பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், எல்லாமே சுத்தில ஒரு 5 நிமிஷம் தூரத்துல தாங்க இருக்கு. சேதுராப்பட்டி பஸ் ஸ்டாப்புமே வெறும் 5 நிமிஷம் தூரம் தாங்க. முக்கியமா திருச்சியில இருந்து மதுரை போற ஹைவேஸ்ல இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் எங்கேயோ போய் கிடக்குதுங்க. அந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு பக்கத்துலேன்னு சொல்ல மாட்டேங்க, நடுவுலயே நம்மளோட இடங்க. சோ பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் மாருதி, தீபம், சுந்தரம், காவேரின்னு சொல்லிட்டு இப்படி பேர் போன ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அத்தனை ஹாஸ்பிட்டலுமே நீங்க ரீச் பண்ணிக்க முடியுங்க. ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலே பாத்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷத்துல ஒரு ஸ்கூலும் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஸ்கூலுமே இருக்கு. 2 கவர்மெண்ட் ஸ்கூல் நம்மளுக்கு நியர்பைல தாங்க இருக்கு. இது இல்லாம ஆர்விஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, கேர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு இப்படி பேர் போன இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் மத்தியில தாங்க இந்த இடங்கிறது அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்க பக்கத்திலேயே வீடுகள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்தடுத்து வீடுகள் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுங்கிறது அபரிவிதமா இருக்க போகுது. காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஜே காலேஜ், ட்ரிபிள் காலேஜா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீரங்கம் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், பாரதிதாசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சிவானி
இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு இப்படி பேர் போன எல்லா காலேஜுமே நீங்க ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் தூரத்திலே நீங்க ரீச்ங்கிறது பண்ணிக்கலாம். ஒரு 8 நிமிஷம் தூரத்திலே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு பூங்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. 7 நிமிஷம் தூரத்துல உங்களுக்கு கொளட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்கு. முக்கியமா திருச்சியில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே இங்க இருந்து ஒரு 27 நிமிஷத்திலேயே நீங்க திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில ரீச் பண்ணிக்கலாங்க. 40 நிமிஷம் தூரத்துல மிகப்பெரிய டேம் ஆன கல்லணை டேமையும் நீங்க ரீச் பண்ணிக்க முடியும். எல்லா டெவலப்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸா இருக்குன்னா ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே ரீச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இங்க உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு கொடுத்திருக்கிறதுனால நீங்க 1% கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமா சொல்ல போனா லீகல் பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவலா லாயர் வச்சிருந்தாலும் 100% செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Phase 1 நீங்க கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து Phase 2 கொண்டு வந்திருப்பாங்க. Phase 1ல இருக்கிற அத்தனை பேருமே லீகல் செக் பண்ணி க்ளோஸ் பண்ணனால மட்டுமே தான் Phase 2ங்கிறது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட 204 பிளாட்ல 18 ஏக்கரா கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாதிக்கு மேல Phase 2ல சோல்ட் அவுட் ஆயிருச்சு. பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே உங்களால 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்க முடியும். பேலன்ஸை நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 890 ரூபாயில இருந்து 1100 ரூபாய்க்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். திருச்சி மக்கள் கம்மியான பிரைஸ்ல இடம் கம்மியான பிரைஸ்ல வீடு பார்த்துட்டு இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் போயிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு A to Z as a ஃப்ரெண்டா இருந்து சூப்பரா பக்காவா சொன்ன ரேட்டை காட்டிலும் பெஸ்ட் பிரைஸை பண்ணி கொடுப்பாங்க. அங்க அலைய வைக்கிறது இங்க அலைய வைக்கிறது வேலையே கிடையாதுங்க. ஜஸ்ட் கால் பண்ணுங்க, உங்க ஆர்டரை புக் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இங்க விசிட் பார்க்க வரவங்களே புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் Phase 1க்கு வந்திருக்கேன், இப்போ Phase 2க்கு வந்திருக்கேன். Phase 1 வந்துட்டு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. Phase 2 முடிஞ்சு Phase 3க்கு போவாங்க. ஆனா Phase 3 போகும்போது Phase 2ல சொன்ன ரேட்டுக்கு கண்டிப்பா உங்களால வாங்க முடியாது. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.